மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு ஜிப்ஸு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தனி மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இதை வந்து தோல் சீவி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வந்து இந்தமாரி தோல் சீவிக்கலாம். இப்போ காய் நான் சீவிக்கிறேன். இதுமாரி ரவுண்டாக சீவி எடுத்துக்கோங்க. இதேமாரி எல்லாத்தையும் சீவிடுறேன். எல்லாம் ரவுண்டாக திருவி எடுத்தாச்சு. இதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த குழப்பாக இருக்கும், மொறுன்னு வராது. இந்தமாரி நல்லா அலசிட்டு காட்டன் துணியில் கொஞ்சம் வந்து காய வச்சுட்டு வந்துடலாம். நல்லா இது தண்ணி இல்லாமல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். வானில் எண்ணெய் ஊற்றி நான் காய வச்சுருக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். அதை நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்குங்க. நல்லா காட்டன் துணியில் போட்டு நல்லா ஒன்று ஒன்றா பிரித்து ஃபேனுக்கு காற்றுல வச்சுடுங்க. தண்ணியெலாம் இருந்துடும் அதில். சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். சூப்பரான உருளைக்கிழங்கு ஜிப்ஸு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றாவே போடுங்க, அப்போ தான் மொறுன்னு வரும். நல்லா திருப்பி கிளறி விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருக்குங்க, கை எடுக்காமல். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு ஜிப்ஸு எப்படி மொறுன்னு வந்துருக்குது பாருங்கள். செமையாக வந்திருக்குது. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய உருளைக்கிழங்கு ஜிப்ஸை எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் போட்டுக்கலாம். ஒரு அரை கரண்டி போல் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜிப்ஸில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஜிப்ஸு இப்போ உருளைக்கிழங்கு ஜிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்திருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. நல்லா மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.